தெற்காசியாவில் அணு ஆயுதம் படைத்த 2 நாடுகளுக்கு மத்தியில் போர் பதற்றம் தொடர்ந்து அந்த நிலை தீவிரமாக இன்னும் உச்சமடைந்து வருகிறது. இதற்கு பிறகாக இரு நாடுகள் தரப்பிலும் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், உலக நாடுகள் இதில் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இல்லை மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை மேற்கொள்வாங்க, இது போன்ற பல்வேறு விஷயங்களும் இதில் இருக்கிறது. இன்று மாலை முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு கண்ணன், மீண்டும் அதாவது உலக நாடுகள் இதில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இப்போ பாகிஸ்தான் ஏற்கனவே கிவ் அப் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படின்றப்போ மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு யாரா வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஏற்கனவே சவுதி தரப்பிலிருந்து அங்கே அமைச்சர்கள் இங்கேயும் அங்கேயும் பயணப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவும் பேசக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது இதில் இப்போ பாகிஸ்தான் தரப்புலையோ நம்ம தரப்புலையோ இரு தரப்பிலுமே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆளா யாரை நம்ம கன்சிடர் பண்ணலாம்? அவங்க பேசுவதற்கான சூழல் இப்போ இருக்கிறதா? பேசினாலுமே அது இப்போ எடுபடக்கூடிய நிலை இருக்கிறதா? இது சரியான தருணம் தான். இப்போ 2 பேரும் ஒரு பெரிய வெப்பநிலை நாம் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பார்க்கிறோம். மற்ற நாடுகள், அண்டை நாடுகளாகட்டும் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகள், ஐரோப்பிய யூனியன் போன்ற நாடுகள், G7 அவர்கள் கவலைப்பட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால பேசுவதற்கு நேரம் என்ன உகந்த நேரம்? எல்லா நேரமும் உகந்த நேரம் தான். அதனால் அமெரிக்கர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சவுதி துணை வெளியுறவு அமைச்சர் இங்கேயும் அங்கேயும் பயணப்பட்டு திரும்பி போயிருக்கிறார். எனக்கு தெரிந்து வெளியில் தெரியாவிட்டாலும் கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், எண்ணுகிறேன். அதனால இந்த அழுத்தம் 2 தரப்பு மேலேயும் இருக்கும். இந்த அழுத்தம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடம் இன்னைக்கு பாகிஸ்தான் என்று நான் எண்ணுகிறேன். பாகிஸ்தான் பின்வாங்குவதற்கான அவர்கள் அது மாதிரி அவர்களுடைய பேச்சு இருப்பதாகவும் எண்ணுகிறேன். ஏன்னா நாங்கள் டிஃபெக்டிங் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டோன்ட்டு பிரதமர் சொல்றார். அந்த வார்த்தைகளில் நாம் நம்பிக்கை வைப்போமானால் அவர்கள் கீழிறங்கி போவதற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல தருணம் இது. பட் த பால் இஸ் ரியலி இன் த இந்தியன் கோர்ட். நாம் போதுமான அளவு பதிலடி கொடுத்துட்டோம். நாம் என்ன எண்ணினோமோ அதையெல்லாம் சாதித்து விட்டோம். பெருமளவில் மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பும் எதிர்கட்சிகளுடைய துணையும் கூட இந்த அரசுக்கு இருக்கிறது. இதற்கு மேல் இஃப் யூ புஷ் தி envelope, இதை தொடர்ந்து இந்த வேகத்தோடவே நாம் பயணம் செய்ய வேண்டும். இன்னும் பல இடங்களை நாம் தாக்க வேண்டும். பாகிஸ்தானுடைய இராணுவ கட்டமைப்பை நாம் கொஞ்சம் சிதைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணினால் அது ஓரளவுக்கு மேலே சாத்தியமானு எனக்கு தெரியல. ஐ எம் நோ மிலிட்ரி எக்ஸ்பர்ட். ஆனால் இதற்கு ஒரு இராணுவ தீர்வு இருப்பதாக நான் எண்ணவில்லை. உலகத்தில் எங்கேயுமே எதற்கும் இராணுவ தீர்வு இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஃபோர்ஸ் வில் நாட் அச்சீவ் எனிதிங் ஃபார் அ லாங் டேர்ம். அதனால ஒரு நெடுந்தொலைவு பார்வை, தொலைதூர பார்வை நாம் பார்த்தோமானால் இதை எவ்வளவு விரைவாக நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோமோ அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த அண்டை நாடு நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது நமக்கு அடுத்த நாடாக இருக்கிறது. அதோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால் அவர்களோடு நாம் நம்முடைய உறவை பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து விடுவது என்பதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்கள் மீது நமக்கு நம்பகத்தன்மை இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர்களுக்கும் நம் மீது நம்பகத்தன்மை இல்லை. இந்த நம்பகத்தன்மை இவ்வளவு நாள் இல்லாதது புதிதாக வந்துவிடும் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நம்முடைய உறவு ஒரு கடினமான, ஒரு ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த உறவாகத்தான் எப்போதும் இருக்க போகிறது. ஏனெனில் இந்த 2 நாடுகள் அமைந்த விதமும் அது மாதிரி. நாம இந்தியாவில் எல்லாரும் வாழலாம், அதுதான் இந்தியா என்று நாம் ஒரு சித்தாந்தத்தை கை கொண்டோம். அந்த சித்தாந்தத்தில் தான் நாம் இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கு பல்வேறு மொழிகள் பேசுபவர்கள், பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டுமே அது தாயகமாக இருக்க வேண்டும் என்று அமைக்கப்பட்டது பாகிஸ்தான். இதுதான் சிக்கல். ஆனால் இந்த சித்தாந்த சிக்கல் என்றும் விடுபட போவதில்லை. இது மனித இனம் இருக்கும் வரை, இந்த 2 மதங்கள் பல நம்பிக்கைகள் இருக்கும் வரை தொடரும். அதனால் நாம் அந்த உறவை மேனேஜ் செய்வது, மேலாண்மை செய்வது மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அந்த உறவை பெரிதாக வளர்த்து விட முடியாது. அதற்காக பெரிதாக அது சீரழிந்து விடாமல் இருப்பதற்கு தடுக்கிறதுக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்யலாம்.
இது இவ்வளவு நாள் இதற்கு முந்தைய அரசுகளும் சரி, இந்த அரசும் சரி, அதைத்தான் செய்து வருகிறார்கள். இந்த பிரதமர் வந்தபோது முதல்ல நல்லெண்ணெய் பயணம் அதெல்லாம் கூட நடந்ததாக எனக்கு ஞாபகம். ஆனால் இரண்டு பிறவி எதிரிகள் போல் செயல்படும் இரண்டு பேரிடத்தில் அவர்களிடத்தில் திடீரென்று ஒரு நட்போ அல்லது இயல்பான ஒரு உறவோ அரும்புவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன்.